கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை எரேமியா 10வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எரேமியா 10:16. The portion of Jacob is not like them, for he is the farmer of all things, and Israel is the rod of his inheritance, the Lord of hosts in his name என்று பார்க்கிறோம். யாக்கோவுக்கு தேவனே பங்காக இருக்கிறார். மற்ற மக்கள் அவருடைய பங்கு போல் அல்ல. இவர் ஜீவனுள்ளவர், மேன்மையானவர் என்று பார்க்கின்றோம். 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று நாம் பார்க்கின்றோம். காரணம், இவர்தான் அனைத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கியவர் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் அவருடைய உரிமை சொத்து, தேவனுடைய உரிமை சொத்து. ராட் என்கின்ற வார்த்தை கோத்திரத்தை குறிக்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று, விசேஷமான ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அதற்கு அர்த்தம் கொள்ளலாம். ஆண்டவர் அவர்தான் படைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர் என்று அவருடைய பெயர் என்று பார்க்கிறோம். காரணம், ஜெய கர்த்தர் அவர்தான், வெற்றி சிறக்கிறவர்தான், வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கிறவர் அவரே என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.